நடக்குமா நடக்காதா? என்னப்பா நடக்குமா நடக்காதா? உனக்குலாம் கல்யாணம் நடக்குமா நடக்காதாண்ணா? ஏய் வீடு வாசல இடம் போயிட்டு அவங்க கூட வந்து உட்காந்துக்கிறேன். எனக்கு எப்படி கல்யாணம் யாரா பண்ணுவோம்? பேசாம பிசினஸ் பண்ணானா? என்னப்பா பிசினஸ் பண்ண சொல்றேன்? கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா. ஏன் 30,000 40,000 இந்த தங்கம் இப்போ 1 லட்ச ரூபா தாண்டி போயிருக்கு. ஒரே வருஷம் தான் காரு வீடு அது இதுன்னு சும்மா பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற நாடா காருக்குன்னு பேசினுக்கிறீங்க. ஏதோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பணக்காரன் இல்லைன்ற ஒரே வருஷத்துல. அதெல்லாம் இப்பயோடா நான் சொல்கிறது கேளு. நம்மளுக்குன்னே வந்து ஒரு ஆஃபரு. நம்மளுக்கு ட்ரம்புக்குறாப்போல இஸ்ரேல் ஹீரானுக்குது. இதுக்கு மேலே நம்மளாம் வேணும் பணக்காரன் ஆகிறதுக்கு. ஏய் உனக்கே ஒன்றும் தெரியாது. நீ வேணா பாரு, ஒரே மாதத்தில் ஒன்று செட்டில் ஆகி காட்டுறேன். இது நான் போய் மூஞ்சிக்கணும் வரேன். ஏன்னா வேலை இல்லாமல் இப்போ சில பல்லு விளக்க வந்துட்டான். நீங்கள் வந்து ட்ரம்ன்றான், ஸ்கேலுன்றான், ஈருன்றான், பேனுன்றான். இவனை நம்பலாமா? உனக்கு கல்யாணம் ஒன்னா நம்பி தான் பாரு. சரிடா ஓகே வரும். எங்கெல்லாம் தப்பான்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேள்ற. சரிங்க வாடா. A few moments later. அதிகமா போற பேர் கம்பெனி கட்டா போட ஒரு கிராம் கூட கம்மி ஆகக்கூடாது. அங்கத்துல போட்டுதான் இவ்வளவு காசு வராது போல. ஒரே நாள் இவ்வளவு காசு உங்கள்கிட்ட எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். ஓகே என்கிட்ட ஒண்ணு சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? சூப்பர் மச்சி. அடுத்த நாள் மத்தவங்களாம் அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம் ஓனர் வந்துட்டாரு. 2 பேரும் இங்கே இருக்கும். போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளோ போய் நீ கலெக்ஷனு? நான் இன்னைக்கு 5 லட்சம் தானே கலெக்ஷன் ஆச்சு. ஒரே ஒரு கிராம் கூட மிஸ் ஆகக்கூடாது, சரியா? சரி. எவ்வளோப்பா? 5 லட்சம். அவ்வளோதானே ஆச்சு. இந்த பிரான்ச் வேலைக்கு ஆகுது போல. அடுத்த பிரான்ச் போலாம்.